ஜெயமணிகண்டா சுவாமி பொன்னையப்பா ஸ்ரீ சபரீசா ஸ்ரீபூதநாதனே சச்சிதானந்த சாந்தஸ்வரூபனே சபரிஸ்தானிக மெய்ஞானமூர்த்தியே ஸ்ரீஹரியும் மோகினியாய் மாறவே சிவனும் வந்து அவருடனே சேரவே அவ்விடத்தில் ஒரு குழந்தை ஜனித்ததே ஸ்ரீமணிகண்ட நாமம் அது தரித்ததே பாலகனும் வளர்ந்தான் பந்தளத்திலே கலைகள் எல்லாம் கற்றான் குருகுலத்திலே பந்தளத்தான் மகிழ்ந்தான் தன் மனத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பல கணத்திலே மாளிகைக்கு வந்தாரே மகரிஷி மன்னனுமே செய்தாரே பணிவிடை வேதியரும் செய்தாரே பூஜைகள் மகரிஷியும் செய்தாரே ஆசிகள் மன்னாதி மன்னவனே கேளுங்கள் முனிவர்களின் மேனியெல்லாம் காயங்கள் நடப்பதில்லை வனத்துக்குள்ளே யாகங்கள் நடத்தி வைக்க எங்களுடன் வாருங்கள் எவ்விதமாய் நடந்ததென்று பகிருங்கள் யார் இதற்கு காரணமோ கூறுங்கள் வந்து எந்தன் புறவியிலே ஏறுங்கள் மந்திரிகள் என் பின்னால் வாருங்கள் பதராதே மன்னவனே கேள் ஒரு சேதி செய்தவளோ பெண்ணரக்கி அவள் பேர் மகிஷி வதம் செய்து தான் அளிப்பாய் அவளது சிரசை வாழ்த்தியுமே தந்திடுவேன் நான் ஒரு பரிசை அங்கிருந்த பந்தளத்து ராஜனும் எழுந்து மகரிஷியின் முன் வந்து காலிலே விழுந்து வருகின்றேன் வில்லேந்தி புறவியில் பறந்து தருகின்றேன் மகிழ்ச்சிக்கு மரணத்தின் மருந்து வதம் செய்தார் அரக்கி என்னும் மகிழ்ச்சியைத்தானே காத்து நின்றார் மகரிஷிகள் தவத்தையும் தானே மாறிடுமே நம் வாழ்வில் வறுமைகள் தானே போற்றிடுவோம் மணிகண்ட மகிமைகள் நாமே போற்றிடுவோம் மணிகண்ட மகிமைகள் நாமே ஜெய மணிகண்டா சுவாமி பொன்னையப்பா ஸ்ரீ சபரீசா ஸ்ரீபூதநாதனே சச்சிதானந்த சாந்தஸ்வரூபனே சபரிஸ்தானிக மெய்ஞானமூர்த்தியே ஸ்தானிக மெய்ஞானமூர்த்தியே சுவாமியே சரணமையப்பா.